வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு ஒப்பியன் தமிழ் யாத்திரை அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார்ல முதல் கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல பல்வேறு குளறுபடிகளை பல்வேறு கட்சிகள் சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி பத்தி பார்க்கும்போது டெல்லியில ஒருத்தர் ஓட்டு போறாரு, அவரே வந்து பீகார்ல ஓட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவரு Facebookலயே அந்த புகைப்படத்தை வேற பதிவிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பெண் எம்பி வந்துட்டு 2 விரலுமே மை வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த குளறுபடிகள் நீடிச்சுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க வாக்குப்பதிவு சதவீதம் விடிஞ்சு வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி 64% அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இந்த குளறுபடிகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்ப எஃப்ஐஆர் நடத்தினால் அது வந்து எந்த ஒரு முறைகேடுமே இருக்காது. ஒரு பியூரஸ்ட் வாக்காளர் பட்டியலை வச்சு ஒரு பியூரஸ்ட் எலெக்ஷனை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி பேசினாங்க. ஆனா நார்மலா தேர்தலை காட்டிலும் எஸ்ஐஆரை நடத்திவிட்டு நடத்தக்கூடிய தேர்தல்ல இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே ஆதாரத்தோடு நம்மளால பார்க்க முடியுது. நான் குறிப்பிட்டது போல வாக்கு சதவீதம் 5 மணிக்கு 60.13%. 6 மணி வரைக்கும் வாக்கு நடந்திருக்கு அப்படின்றாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அதுவே 64.66% அதிகரித்து சொல்றாங்க. அது எப்படி 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள, அதாவது 5 மணி வரையும் தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, அந்த ஓட்டு போடுவதற்கு டைம் முடிஞ்ச பிறகு அந்த காம்பவுண்டுக்குள்ள யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ கியூல, அவங்க மட்டும்தான் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படுவாங்க. புதுசா யாரும் விட மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து 4.5 பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. பேலட் பேப்பராவது கவுண்டிங் பண்ணி சொல்லலாம், டைம் ஆகும்னு சொல்லலாம், ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லலாம். இவிஎம்ல என்ன வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் இருக்க போது கரெக்டாவே சொல்லிடலாமே. அப்போ இவங்க எப்படி 4.5% வாக்கு கூட்டினாங்க அப்படின்றதே ஒரு கேள்வியை வந்து கேட்கக்கூடிய நிலைக்கு நாம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். வழக்கமான தேர்தலை போல இதுலயுமே இந்த மாறுபாடு இருக்கா? இப்ப நீங்க சொன்னதை போல டெல்லியில ஓட்டு போடுறவங்க 7 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய பீகார்லயும் வந்து ஓட்டு போடுறாங்க. இது எப்படி நடந்துச்சு, யார் யாரு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, பாஜகவுடைய எம்பியாக இருந்தவர்கள், பாஜகவுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் ஓட்டு போட்டதை போட்டோ எடுத்து போட்டதுனாலதான் நம்மளால இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியுது. இதுவே சாமானியனா இருப்பான்ல, பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறவன், இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவன் இருப்பான், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவனா இருப்பான், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவனா இருப்பான், அவன் போய் ஓட்டு போட்டிருந்தா, அவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்து போட்டிருந்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தலைவர்களே இவ்வளவு பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ தொண்டர்களும் சாமானிய மக்களையும் பிஜேபி விலை கொடுத்து எவ்வளவு பேரை ஓட்டு போட வச்சுச்சு அப்படின்றத நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. அதுல மிக குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, ராகேஷ் சிங்கா இவர் வந்து பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார். 2024 இவருக்கு முடிஞ்சு போச்சு டைம். 2018 இருந்து 2024 வரைக்கும் தொடர்ச்சியாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கவர். RSS உடைய தலைவரான ஹெட்கேவர், அவரை பத்தின வரலாறை வந்து எழுதின நூல் ஆசிரியர் இவர். இவர் 5/2/2025 டெல்லியில குடும்பத்தோட ஓட்டு போட்ட புகைப்படத்தை போட்டிருக்கிறாரு. அதே போல 6/11/2025 பீகார்லயும் குடும்பத்தோட ஓட்டு போட்டிருக்கிறாரு. என்னப்பா 2 இடம் ஓட்டு போட்டிருக்கியே, அப்போ நீங்க எஸ்ஐஆர் நடத்துறதெல்லாம் சும்மா தானா? எஸ்ஐஆர் என்றால் ஒரே வாக்காளர் 2 தொகுதியில கூட ஓட்டு வைக்க முடியாது சொன்னீங்களே, இன்னைக்கு மாநிலம் விட்டு மாநிலம் தாவி ஓட்டு போட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டா, அந்த ராகேஷ் சிங்காவுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? நான் வந்து ஓட்டை வந்து மாத்திட்டேன், பீகாருக்கு வந்து என்னுடைய ஓட்டை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டர் ஐடியவே வெளியிடுறாரு. அந்த ஓட்டர் ஐடியை பார்த்தோம்னா அதுல தேதி வந்து 28/4/2025 அதாவது டெல்லியில ஓட்டு போட்ட 2 மாதத்தில் இவர் பீகாருக்கு தன்னுடைய வாக்கை மாத்திருக்கிறார். சரி, பீகாருக்கு வாக்க மாத்திட்டாரு, பீகார்லயே போய் குடியேறிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பீகார்ல போய் குடியேறவே இல்லை, டெல்லியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் வைக்கிற வாதமே எப்படி அடிபட்டு போகுது அப்படின்னா, டெல்லியில டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஈவினிங் காலேஜான மோதிலால் நேரு அப்படின்ற கல்லூரியில ப்ரொஃபஸராக வேலை பார்க்கிறாரு. இவர் வந்துட்டு மோதிலால் நேரு காலேஜ்ல வேலை பார்க்கிறார். அதே போல அங்க டெல்லி ரெசிடென்டாகவும் இருந்திருக்கிறார். வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி டெல்லி தேர்தலிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நபர் பீகார்ல தான் இவர் பூர்வீகம். ஆனா டெல்லிக்கு இவர் போய் வேலை பார்க்க போயிட்டாரு, ஓட்ட மாத்தி ஓட்டு போட்டாருல. செக்ஷன் 19B என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துடைய செக்ஷன், டெல்லி ரெசிடென்ட்டோ ஏதோ ஒரு மாநிலத்துல நீங்க ரெசிடென்ட்டா மாறிட்டீங்க, உங்க மாநிலத்தை தாண்டி வேறொரு மாநிலத்துல மாறிட்டீங்கன்னா அந்த மாநிலத்துலதான் நீங்க ஓட்டு போடணுமே தவிர, எக்காரணத்தை கொண்டு நீங்க உங்களுடைய ஓட்ட பூர்வீக மாநிலத்துக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லி ரூல் சொல்லுது. அப்புறம் எப்படி இவர் மாத்தினார்? இப்போ இவர் ஒண்ணு டெல்லியில இப்ப மோதிலால் நேரு காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு
பீகாருக்கே போயிருந்தாருன்னா நம்ம இவர் கேள்வி கேட்கவே தேவையில்ல. நியாயப்படி இவர் மாத்திட்டாரு. இப்ப என்ன மாநிலம் விட்டு மாநில தேர்தல் போட்டாலும் முறைப்படி தானே மாத்திருக்கிறாரு, சிஸ்டம் படி தானே மாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஆனா இவர் அந்த கல்லூரி ப்ரொஃபசர் வேலையும் ராஜினாமா பண்ணல. செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் 4/9/2025 அந்த டெல்லி பல்கலைக்கழகத்துடைய டீச்சர் அசோசியேஷன் தேர்தல்ல என்டிடிஎஃப் வேட்பாளருக்கு ஆதரவாக இவர் ஓட்டு போட்டிருக்கிறார் என்ற புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். எப்படி இவர் ஓட்டு போட்டிருக்காரு? இவர் தான் டெல்லி ரெசிடென்டே இல்லையே. 9வது மாத கணக்குப்படி இவர் பீகார்ல ஓட்ட மாத்திட்டாரு. அவர் எப்படி அந்த ப்ரொஃபசர் வேலையில இருந்து கொண்டு அங்க வந்து ஓட்டு போட்டாரு? செக்ஷன் 19 பியின் படி டெல்லியில இவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே ரெசிடென்டாக இருந்து கொண்டு பீகாருக்கே மாத்த முடியாதுன்றப்ப, பீகாருக்கு மாத்தி ராஜினாமா பண்ணாதப்ப இவர் சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே ஃபேக்கா இருக்கு. ஏன் என் ப்ரொஃபசர் வேலையை ராஜினாமா பண்ணல அப்படின்ற கேள்வி ஏற்பதா இருக்கு. இதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்ப எப்படி பாருங்க, 7 மாசம் தான். அந்த 7 மாசத்துக்குள்ள அங்கேயும் ஓட்டு போடுறாங்க, இங்கேயும் ஓட்டு போடுறாங்க. இவர் மட்டும் கிடையாது. இவர் வந்து இன்னொருத்தவர் பாஜகவுடைய டெல்லி பாஜகவுடைய பூர்வாஞ்சல் மோர்ச்சா தலைவர் சந்தோஷ் ஓஜா, இவருமே டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்கிறாரு, பீகாருக்கும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாரு. அவருக்காவது பூர்வீகம் பீகார், இவருக்கு அதுவா என்ன இருக்கான்னு தெரியல. இதுல அவர் என்ன பதிவு போட்டு ஓட்டு போட்டிருக்காரு பாருங்க, அதான் கொடுமை. அதாவது என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, வளர்ந்த டெல்லி தூய்மையான யமுனா நதிக்காக வாக்களியுங்கள், என் ஓட்டு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியில ஓட்டு போடுறாரு. இப்ப பீகாருக்கு வந்து எப்படி போடுறாரு அப்படின்னா, வளர்ந்த பீகாருக்கு என் விலைமதிப்பற்ற வாக்கை என்டிஏ வேட்பாளருக்கு போட்டிருக்கேன் அப்படின்றாரு. என்ன பீகாருக்கும் ஓட்டு போட்டிருக்க, டெல்லிக்கும் ஓட்டு போட்டிருக்க, விலைமதிப்பற்ற வாக்குன்ற. இப்ப உனக்கு மட்டும்தான் விலைமதிப்பற்ற வாக்கா? நான் என்ன கேட்கிறேன், 66 லட்சம் பேரை நீக்கினீங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த வாக்கு இல்லாம ஆக்குனீங்களே, கேள்விக்குறி ஆக்குனீங்களே, உச்ச நீதிமன்றத்துல போய் எங்களை செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, நான் உயிரோட தானே இருக்குன்னு சொல்லி மக்கள் போய் மன்றாடினாங்களே, அப்ப அவங்க வாக்கெல்லாம் விலைமதிப்பற்ற வாக்கு இல்லையா? இவர் மட்டுமல்ல, அடுத்து இன்னொருத்தர் நாகேந்திரகுமார், டெல்லி பாஜகவை சேர்ந்தவர். இவருமே தன்னுடைய வாக்கை வந்து 5/2/2025 டெல்லியில போட்டிருக்கிறாரு, 6/11/2025 பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்கிறாரு. இவர் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, வாக்களிப்பது எனது உரிமை மட்டுமல்ல கடமையும் கூட அப்படின்னு சொல்லி பீகார் தேர்தல்ல ஓட்டு போட்டுட்டு ரொம்ப வியாக்கியானமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதன் பின்பு சஞ்சய் ஜா அப்படின்றவர், அவருமே டெல்லி பாஜகவை சேர்ந்தவர். அவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்கிறாரு, டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்கிறாரு. வளர்ந்த டெல்லிக்கு எனது வாக்கு, வலுவான பீகாருக்கு, வளர்ந்த இந்தியாவுக்கு எனது வாக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறாரு. வெளிப்படையாகவே பதிவு போடுறாங்க. எதுக்கு அந்த பதிவு போட்ட அந்த வார்த்தைகள்லாம் பதிவு சொல்றேன்னா, வெளிப்படையாகவே இவங்க வந்து நாங்க வாக்கு போட்டோம், 2 இடத்துல நாங்க வாக்கு போட்டிருக்கோம் அப்படின்றத காட்டுறாங்க. அப்ப அவராவது ஓட்டர் ஐடியை ரிலீஸ் பண்ணாரு, நான் மாத்தினேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயுமே பிரார்த்தனை இருக்கு. அவர் வந்து அவருடைய டெல்லி காலேஜ் ப்ரொஃபசர் வேலையை ராஜினாமா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் மாத்த முடியாதுன்ற ரூல்ஸையும் சொல்லிட்டோம். இவங்க அதுவும் காட்டல. அப்ப இவர்களை போல இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெளிப்படையான முகங்கள் இவங்க எல்லாம். பூர்வாஞ்சல் தலைவர், எம்பியாக இருந்தவங்க, அதே போல டெல்லி பாஜக முக்கிய பொறுப்புல இருந்தவங்க பட்டியெல்லாம் போட்டாச்சு. சாமானிய மக்கள் எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்றது தெரியாது. ராகுல் காந்தி சொன்னாரு, பிரேசில் மாடல் அழகி பேர்ல வந்துட்டு 22 ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 22 ஓட்டுல அந்த பேர்லாம் இருக்குல்ல, சீமா, ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுல போயிட்டு ஹரியானாவுல போயிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போய் ஆய்வு பண்றாங்க. உண்மையிலேயே யார் ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெண்ணோட ஓட்டு அது. அந்த பெண் ஒரு முறைதான் ஓட்டு போட்டோன்றாங்க. ஆனா இவ்வளவு போட்டோ இருக்கு, யாரு இதெல்லாம் ஓட்டு போட்டாங்க? இன்னொரு பெண்ணோட போட்டோ 233 முறை வந்துச்சு, ஒரே பாகத்துல இப்ப 2 பாகமா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஹரியானால ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல, அந்த பெண்ணு யாருன்னு சொல்லி பார்த்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேட்டா, அந்த பெண்ணு ஒரு முறைதான் ஓட்டு போட்டோன்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி தெரியுது இவ்வளவு போட்டோக்கள் இருக்குங்க, ஏன் என் போட்டோவை எல்லா இதுலயும் வச்சிருக்கிறீங்க, எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட வாக்காளரே புகார் கொடுத்தும் கூட மாத்தல. இந்த லட்சணத்துலதான் இவங்க எல்லாத்தையும் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்போ அந்த மற்ற பெண்கள்லாம் அவங்க பேர்ல வாக்களித்த அந்த 232 பேர் யாரு? அப்ப அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு என்னன்னா, 100 வாக்காளர் பட்டியல்ல 100 போட்டோ ஃபேக் போட்டோஸ் உருவாக்குறாங்கன்னா, ஒருத்தர் மட்டும் ஓட்டு போட்டு வந்துருவாரு. மீதி இருக்க 99 பேரை பாஜகவே ஆள் செட் பண்ணி போய் ஓட்டு போட வைக்குது. இப்படிதான் கள்ள ஓட்டுகள் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை விட கொடுமை, இவங்களை எல்லாம் கூட மன்னிக்க முடியாதான். இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, வெளிப்படையாக பீகாரை சேர்ந்த ஒரு எம்பி, சிராக் பாஸ்வானுடைய கட்சியை சேர்ந்த எல்ஜேபி கட்சியை சேர்ந்த எம்பி சாம்பவி சௌத்ரி 2 கையிலயும் மைய காமிக்கிறாங்க.
2 கையிலயும் ஓட்டு போட்டாங்களா? அப்படி வீடியோல பதிவாயிருக்கு. அவங்க அப்பா பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு கையை மறைச்சிட்டு இன்னொரு கையை காட்டுறத பார்க்க முடியுது. அப்போ இது எப்படிப்பா 2 மை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்த குடுக்குறாங்க. என்னன்னா, இவங்க போனாங்களாம். போன இடத்துல வந்துட்டு வலது கையில தெரியாம மை வச்சுட்டாராம். அதனால மறுபடியும் இடது கையில வைக்க சொன்னதுனால இடது கையில வச்சாங்களாம். ஒரு எம்பிக்கு வந்து எந்த கையை நீட்டுன்னு தெரியாதா? அவன் கைய புடிச்சு மை வைப்பாரா? அதிகாரி வந்து கைய புடிச்சு மை வைப்பாரா? நீங்க நீட்டுற விரல்ல தானே வைப்பாரு. அவன் எம்பிக்கு வந்து எந்த விரல்ல நீட்டுன்னு தெரியாதா? எப்படி நம்மள ஏமாத்துறாங்க பாருங்க. இப்ப 2 ஓட்டு அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. இதுவரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட எம்பி விளக்கம் குடுக்கல. தேர்தல் ஆணைய முதல் ஆளாக வந்து விளக்கம் கொடுப்பதை பார்க்க முடியுது. இதில் உள்ள கொடுமை என்னன்னா, இதுவாவது நடந்து முடிந்த தேர்தல் முதல் கட்டம். 2வது கட்டம் நடக்க போறது நவம்பர் 14ஆம் தேதி நடக்க போகுது. வைசாலி மாவட்டத்துல 2 கவுண்டிங் சென்டர்ல அந்த நடக்கக்கூடிய தேர்தலுக்கான இவிஎம் மிஷின் அப்பெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்ட்ராங் ரூம்ல. எல்லாமே சிசிடிவி காட்சியோட வெளியே வந்து நம்ம பார்க்கலாம். உள்ளே போக தேவையில்ல. அந்த சிசிடிவி காட்சிகள் நேற்று இரவு பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னு ஒவ்வொரு தொகுதியா கட் ஆகுது. மொத்தம் 8 தொகுதி. ஓகே. ஒவ்வொரு தொகுதியாக கட் ஆகுது. உள்ள ஒரு லாரி போயிட்டு வெளியே வரக்கூடிய வீடியோவ இன்னைக்கு ஆர்ஜேடி தங்களுடைய பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான ஓகே. நடவடிக்கை எடுங்க. என்ன காரணம்? என்ன திடீர்னு சிசிடிவியா ஒவ்வொரு தொகுதி ஆஃப் ஆகுது? எப்படி லாரி உள்ள போயிட்டு வருது? யார் அந்த லாரியில இருந்தா? அந்த லாரியில என்ன இருந்துச்சு? அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. உடனே அந்த வைசாலி மாவட்டத்துடைய கலெக்டர் என்ன பதிவு பண்றாருன்னா, இது குறித்து இன்வெஸ்டிகேஷன் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்றத அப்டேட் பண்றோம் அப்படின்றாரு. ஏன் இது முன்னாடியே பண்ணல? ஏன் இத முன்னாடியே தடுக்கல? அப்ப இந்த வைசாலி தொகுதியில 8 தொகுதியில வரக்கூடிய தொகுதி தான் மக்னர் தொகுதி. இந்த தொகுதியில தான் ஜேடியு உடைய அந்த நிதிஷ்குமாருடைய கட்சி இருக்குல்ல ஜேடியு. அந்த கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய உமேஷ் சிங் குஷ்வாஹா அவர் போட்டியிடுறாரு. 2020ல ஆர்ஜேடி தோத்து போயிட்டாரு. இப்போ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான விஷயங்கள் செய்யப்படுதா? இவிஎம்ல போய் டேம்பரிங் பண்றீங்களா? இந்த குற்றச்சாட்டா வந்து வீடியோல பதிவாயிருக்கு. பேசுறாங்க. எப்படி ஒவ்வொரு தொகுதியா வந்து ஆஃப் ஆகுதுன்னு அப்படியே இருக்கு ஆஃப் ஆகுறது. லாரி வந்து போகுது. அப்ப இதை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தூங்குதா? அப்ப நடந்து முடிந்த தேர்தலில் இரட்டை வாக்குகளை போட்டிருப்பதை பார்க்க முடியுது. இனிமே நடக்கக்கூடிய தேர்தலிலும் இவிஎம் மிஷின் ஃபுல்லாமே அந்த ரூம் வைக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஆஃப் ஆகுது. லாரி உள்ள போயிட்டு வருதுன்னா, என்ன தேர்தல் நீங்க நடத்துறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்தாரு. நாங்க பீகார்ல 160 தொகுதியில ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி. ஒரு தொகுதி நான் வந்து ஒரு தேர்தல்ல வெற்றி பெறுவோம்னு சொல்றது வேற. நாங்க 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம். நாங்க வந்து 100 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம். நாங்க தான் அடுத்த ஆட்சியை வைப்போம். தப்பு இல்ல. அது எப்படி 160ன்றீங்க? எண்ணிக்கை எப்படி உங்களுக்கு தெரியுது? இதான் லாலு பிரசாத் யாதவ் கேட்கிறாரு. எப்படிங்க கரெக்டான அந்த தொகுதி எண்ணிக்கையை சொல்ல முடியுது? அப்ப இது போன்ற சிசிடிவி காட்சிகள் ஆஃப் ஆகுறதும், இது போன்ற இரட்டை வாக்கு உரிமைகளை கொண்டு வர்றதும், இது மூலியமாக தான் நீங்க வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்க்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் என்பது ஒரு மிக மிக மோசடியான ஒரு செயல்முறை. அதனால ஒரு வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த முடியாது, தேர்தலையும் தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்றத முதல் எஸ்ஐஆர் நடத்திய பீகார் மாநிலமே இன்னைக்கு சாட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் என்னுடைய பார்வை. இப்போ 64% மேலே நீங்க சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆனது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 64% கூடி இருக்கு. 2020 தேர்தல்ல கம்மியா இருந்தது. இப்போ ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. அப்போ நாங்க நடத்துற எஸ்ஆர் மேல நம்பிக்கை வச்சுதான் இத்தனை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு தொகுதியிலையும் வாக்கு செய்த கூடுனதே கிடையாதா? பொதுவாக போன தேர்தலை விட இந்த தேர்தல வாக்கு செய்த கூடுனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அரசியல் கட்சியினர்? மக்கள் பேரெழுச்சியோட வாக்கு போட்டிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு. மிகப்பெரிய அளவு கொந்தளிச்சு வாக்கு போடுறாங்கனாவே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே எஸ்ஐஆர் நாங்க நடத்தோம். அதனாலதான் அப்படி ஆச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் எஸ்ஐஆர் எடுக்கவே இல்லையே. எஸ்ஐஆர் எடுக்காம அப்புறம் எப்படி மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான வாக்கு சேகரித்த மக்கள் போட்டாங்க? அப்போ நீங்க எஸ்ஐஆர் மூலியமாக அந்த மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்து வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை எப்படி கிரெடிட் பண்றீங்க? எஸ்ஐஆர் நடத்தியதனால்தான் அதிக அளவு வாக்கு செய்தோன்றீங்க. அந்த அதிக அளவு வாக்கு செய்தோமே ஏன் முன்னுக்கு பின் மாறுதுன்னு நான் கேட்கிறேன். 60% இருந்த வாக்கு செய்தம் எப்படி 64% மாறிச்சு? அது எப்படி மாற முடியும்? அப்போ நீங்க அடுத்து வாக்கு எண்ணும் போது இன்னொரு சேர்த்து சொல்லுவீங்க. நம்ம தொகுதி வாரியாக பட்டியல் கேட்போம். 2024 தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா, வாக்கு வந்து அன்னைக்கு நடக்கும். வாக்கு சேகரித்து அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஒண்ணு சொல்லுவாங்க. 8 நாள் ஆகி வெளியிடவே இல்ல. அப்ப வாக்கு சேகரித்து சொல்லியா,
வாக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற எண்ணிக்கையை சொல்லி, ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. வாக்கு சதவீதத்தை மட்டுமே சொல்றது. அதுலயும் பாத்தீங்கன்னா 11 நாள் கழிச்சு, 8 நாள் கழிச்சு 7% வரையும் வாக்குலாம் வந்து அதிகரிச்சிச்சு. மகாராஷ்டிரா தேர்தல்ல 5 மணிக்கு வரைக்கும் ஒரு வாக்கு சதவீதம், காலையில ஒரு வாக்கு சதவீதம், ஓட்டு எண்ணும்போது ஒரு வாக்கு சதவீதம். இப்படியான நடைமுறைகள் ஏன் எஸ்ஐஆர் வந்த பிறகு நடக்குது? நீங்க தான் பியூரஸ்ட் வாக்காளர் பட்டியலை உருவாக்கிட்டீங்களே, மக்கள் எழுச்சியோடு உங்களுக்காக வாக்கு போட்டுட்டாங்கன்னே வச்சுக்கிறோமே, ஏன் வாக்கு சதவீதம் மாறுது? அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அதுக்கு ஏன் பொறுப்பெடுத்துக்கிற மாட்டீங்க? வாக்கு சதவீதம் கூடினால் மட்டும் எஸ்ஐஆருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம், வாக்கு சதவீதம் முன்னுக்கு பின் மாறுது அப்படின்றதுக்கு காரணம் எஸ்ஐஆர் சொல்ல வேண்டியதானே? அதுல மட்டும் ஏன் பின்வாங்குறாங்க? பாஜகவும் இது சொல்லுது. மக்கள் எழுச்சியோடு வாக்கு போட்டதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான். எங்களுக்கு ஆதரவாக மக்கள் வந்து திரண்டு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது. பொதுவாகவே திரண்டு வந்து வாக்களிச்சாவே எதிர்க்கட்சிக்கு சாதகம்னுவாங்க. ஆனா இங்க அப்படியே பாஜக மாத்தி சொல்லுது. அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையம் மாத்தி சொல்லுது. இந்த தேர்தல் முடிவு வரும்போதுதான் இன்னும் என்னென்ன பித்தலாட்டங்கள் வரும் தெரியும். ராகுல் காந்தி சொன்னார்ல, ஹரியானாவை போல பீகாரை எங்களால சொல்ல முடியும். ஆனா கடைசி நேரத்துலதான், கடைசி கட்டத்துலதான் எங்களுக்கு வாக்காளர் பட்டியலே கொடுத்தாங்க. இவங்க தேர்தலின் போது கடைசி நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் நடத்துவதற்கு காரணமே இதுதான். ஏன்னா கடைசி நேரத்துல வாக்காளர் பட்டியல் உங்க கையில வந்துச்சுன்னா, நீங்க யார் யாரை சேர்த்திருக்கிறீங்க, யார் யாரை நீக்கி இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத பூத் ஏஜென்ட்களா கூட வெரிஃபை பண்ண முடியாது. டைம் இருக்காது. அப்ப ராகுல் காந்தி அதுதான் சுட்டி காட்டுறாரு. அப்ப கடைசி நேரத்துல வந்ததுனாலதான் பீகார்ல எங்களால பண்ண முடியல. தேர்தல் முடிந்தவுடன் பீகார்லயும் என்ன மாதிரியான ஹவுஸ் நம்பர் 0, டூப்ளிகேட் ஓட், ஃபேக் ஓட்டர்ஸ், அதே போல வந்துட்டு ஃபேக் போட்டோஸ், மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக அம்பலப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த எஸ்ஐஆர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை, ஓட்டு திருட்டுக்கான நவீன ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கதான் போறோம். ஆனா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அதுக்கு சாம்பிளாவே இருக்கு. அதான் இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாமே கண் கூட தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. இதை எதிர்க்கட்சிகள் எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல ரிசல்ட் வரட்டும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்களா? அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 கட்டமா தேர்தல் என்பது நடக்குது. அதனால வந்துட்டு எதிர்க்கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்குத்தான் நேரம் இருக்கும். அவங்க குற்றச்சாட்டை மட்டும்தான் வைப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திட்ட தானே இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதை போல இல்லையே. ஏன்னா நேற்றைக்கு ஆர்ஜேடி உடைய அந்த எக்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. 3 பேரு. அந்த 3 பேரையும் ஓட்டு போட போயிருக்கிறாங்க. போன இடத்துல உங்க ஓட்டை ஏற்கனவே போட்டாயப்பா, கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த 3 பேரும் பேசக்கூடிய காட்சிகளை அந்த ஆர்ஜேடி கட்சியினர் வீடியோ எடுத்து அது சமூக வலைதளத்துல பரப்புறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா பண்ணுது? இன்னொரு வீடியோ ரெடி பண்றாங்க. சீஃப் பீகார் எலெக்ஷன் ஆபீசர் அவருடைய பக்கத்துல அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த 3 பேரையும் சேர்ல உட்கார வச்சு ஓட்டு போட்டீங்களா? போட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய மைய காட்டுறாங்க. இப்ப உள்ள போய் ஓட்டு போட்டாங்களா? அந்த மையில சும்மா வச்சு அனுப்பி விட்டீங்களா? இல்ல அந்த ஓட்டை உங்களுக்கு போட்டாச்சு, ஏன் வந்து வெளியே போங்கன்னு சொன்ன அந்த நபரை ஏன் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல, விசாரிக்கல? முதல்ல ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த மக்கள் சாமானிய மக்கள், படிச்ச மக்கள் கூட இல்ல. நீங்க போன இடத்துல உங்க ஓட்டை ஏற்கனவே போட்டாச்சுன்னு துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்னா, ஏன் முன்னாடி அப்படி துரத்தி விட்டாங்க? இப்ப மட்டும் எப்படி மை வந்துச்சு? மை வச்ச வீடியோ மட்டுமே வெளியிடக்கூடிய தேர்தல் ஆணையம் ஓட்டு போடக்கூடாதுன்னு விரட்டி விட்டதை பத்தி ஏன் கேட்கல? அதை பத்தி ஏன் பேசவே இல்லை? பதில் இல்ல. அப்ப புகாரை நாம் கொடுத்தாலும் கூட பதில் என்பது இல்ல. இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம்னு வச்சுக்கோங்களேன், இங்க நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம கட்சி தோத்துறக்கூடாது, நம்மளுடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை பிடிப்போட உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பீகார்ல அப்படி கிடையாது. கொள்கை பிடிப்பு அப்படின்றது நம்மை காட்டிலும் பீகார் மண்ணில் அதிகமான கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பூத் ஏஜென்ட்களா இருக்காங்க தெரியுமா? அவங்களால ஈஸியா விலை கொடுத்து வாங்கிட முடியுது. அதனாலதான் இது போன்ற திருட்டுகள் நடக்குது. நீங்க கேக்குறாங்கல்ல, ஹரியானால வந்து உங்க பூத் ஏஜென்ட் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பிரேசில் அலைய போட்டோ எல்லாம் செக் பண்ணாமன்னு. இது மாதிரி நிலைமை தான். உத்தரப்பிரதேசத்துல 2024 தேர்தல் நடக்கும் போது போலீஸ்காரனுக்கு 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க. 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் வாங்கிட்டு முஸ்லிம் தெருக்கள்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் ஓட்டு போடக்கூடாது, துப்பாக்கியை கட்டு விரட்டுன்றதா அஜெண்டா. அதே மாதிரி பண்ணாங்களா இல்லையா? வீடியோ பார்த்தோமா இல்லையா? வெறும் 50 ரூபாய். இந்த 50 ரூபாய் நம்ம இங்க கொடுத்தோம்னா லஞ்சம் வாங்குவாங்களா யாராவது? போலீஸ்காரங்க வாங்குவாங்களா? சாமானியனாவது வாங்குவானா? 50 ரூபாய் கொடுத்து ஒரு வேலை செய்ய சொன்னா? அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு காசை கொடுத்தா
எங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து இருக்க வெளியே போயிடுவான். பூத் ஏஜென்ட் கண்டுக்கிற மாட்டான். என்ன வேணா பண்ணலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதனாலதான் இத கட்சிகளால தடுக்க முடியல. ஆனா இது தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான். நீங்க திருடனை தான் வந்து நம்ம தடுக்கணுமே தவிர, வீட்டுக்காரன் நீ ஏப்பா வீட்ட பூட்டல? நீ ஏப்பா கதவ ம், திறந்து வச்ச? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. திருடனா ம், தான் நம்ம பிடிக்கணும். திருடனா தான் தண்டிக்கணும். நீங்க தேர்தல் ஆணையம் அந்த வேலைய பார்க்க மாட்றீங்களே! அதனால தானே இவ்வளவு குரல்கள் வருது. இந்த பாஜக எம்பியாக இருந்த ராகேஷ் சின்ஹா, நாகேந்திர குமார், சந்தோஷ் ஓஜா, சஞ்சய் ஜா இவங்க எல்லாம் வந்து அங்கேயும் ஓட்டு போட்டு, இங்கேயும் ஓட்டு போட்டிருக்காங்களே! தேர்தல் ஆணையம் விளக்கமே குடுக்கல. ஓட்ட ம், மாத்துனது எப்படின்றதையும் காட்டல. அப்போ இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லாமல், நாங்க 160 தொகுதியில ஜெயிப்போம்னு அமித்ஷா ஒரு சூளுரை பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக மோசடி நடக்கும். ஆனா இந்த மோசடியை தாண்டி ஆர்ஜேடியும், காங்கிரஸும் வெற்றி பெறணும் அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களால ஓட்ட மாத்திர முடியும்? ஒரு 10% மாத்துவாங்க, 5% மாத்துறாங்கன்னா, அதையும் தாண்டி எழுச்சிகரமாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்கு டிஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்துட்டு ஓட்டு திருட்டு பண்ணாலுமே அங்க ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில என்ன 30,000 பேர், 20,000 பேர் சேர்க்கறாங்கன்னா, ஓட்டு திருட்டு ம், பண்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி கூட சொன்னார்ல 25 லட்சம் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா ஹரியானாவுல அதிகமாயிருச்சு அப்படின்னா, ம், பீகார்ல பாஜக வெற்றி பெற முடியாது. அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும் தான் இப்ப வெற்றி பெற முடியும்ன்ற நிலைமை எதிர்க்கட்சிகளுக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துறை ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு? நீங்க உட்கார்ந்து முதல்ல சிசிடிவி குடியா 5 மணிக்கு மேல நடந்த ஓட்டு போட்டவங்களோட சிசிடிவி காட்டுனா, பிரேசில் அழகி எங்க இருந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு கேட்டா, பெண்களுடைய புகைப்படத்த நான் வெளியிடலாமா? தாய்மார்கள், சகோதரிகள் விரும்புவாங்களான்னு சொன்னாரு. அதே ஞானேஷ்குமார் கால ஆட்டிக்கிட்டு, சேர்ல இப்படி சாஞ்சுகிட்டு, ஓட்டு போற சிசிடிவிய ரூம்ல உட்கார்ந்து பாக்குறாரு. ம், அதிகாரிகள ஃபுல்லா வரிசையா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாரி உட்கார வச்சு, எல்லாரும் உட்கார்ந்து சிசிடிவிய பாக்குறாங்க. ஆய்வு பண்றாங்க. எதுக்காக நீங்க பாக்குறீங்க? சகோதரிகளுடைய புகைப்படத்த நீங்க பார்ப்பது தப்பு இல்லையா? சமுதாய மக்கள் பார்ப்பது தப்புனா, நீங்க ரூம்குள்ள உட்கார்ந்து பார்ப்பது தப்பு இல்லையா? நாட்டு மக்கள், நாட்டு பெண்கள்ட்ட நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா? உங்க புகைப்படத்த நாங்க பார்த்துட்டோம். எங்கள மன்னிச்சுக்கங்க. நாங்க வந்துட்டு சிசிடிவி காட்சிய எதிர்க்கட்சி கேட்டா குடுக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்க்கிறோம். அதனால எங்கள மன்னிச்சுக்கன்னு கேட்பாரா? இப்ப சிசிடிவி காட்சின்னும்போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. அவங்க பார்க்குறாங்க, செக் பண்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகிட்ட மட்டும் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா தில்லுமுல்லு தெரிஞ்சிரும்ல. பாஜகவும் தேர்தல் ஆணையம் கூட்டு களவாணித்தனம் பண்ணுவது தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா மக்களுக்கு இத எடுத்துரைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். ம். இது போன்ற ஊழல்கள் நடக்குது அப்படின்றது. மக்கள் புரட்சி வெடிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இதுல வந்து ஒரே வாய்ப்பு. நீங்க வந்துட்டு உச்சநீதிமன்றமோ, உயர் நீதிமன்றமோ இதெல்லாம் போனாலும் நீதி கிடைக்காதுன்ற நிலை சாமானிய மக்களுடைய எண்ணத்துல வந்துருச்சு. எஸ்ஐஆர், பீகார தடை பண்ணவே இல்ல. தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எஸ்ஐஆர் தடை பண்ணணும்னு கேஸ் போடுறோம். அதுவும் இதே மாரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் இதே மாரி பெண்டிங்லயே போட்டாங்கன்னா, என்ன பண்ண முடியும்? அப்போ தேர்தலின் போது உச்சநீதிமன்றமோ, உயர்நீதிமன்றமோ தலையிடவும் செய்யாது. அப்போ ம். ராகுல் காந்தி ஹரியானாவுடைய அந்த ஓட்டு திருட்டு ஹட்ச் ஃபைல்ஸ வெளியிடும்போது இறுதியாக சொன்ன ஒரே விஷயம் ஜென்சி அந்த தலைமுறையை தான் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போ அது போன்ற ஒரு புரட்சி, அது போன்ற ஒரு மக்கள் போராட்டம் வெடிச்சத நான் வந்து நேபாளத்திலே, பங்களாதேசத்திலே வெடிச்ச வன்முறையை சொல்லல. மக்கள் ம். எழுச்சியா ரோட்ல ஜல்லிக்கட்டு மாரி போராடுறாங்க. அந்த மாரி போராட்டம் பண்ணாங்கன்னா, விடிவு என்பது பிறக்கும். இல்லன்னா ஓட்டுக்கான மரியாதை இல்ல. இப்ப ராகுல் காந்தியில இருந்து, முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து, தேஜஸ்வி யாதவ்ல இருந்து கத்துறது யாருக்கு? அவங்களுக்கா? நம்ம ஓட்டு ம். போகுது. ம். ம். நம்மளுடைய ஓட்ட ம். இன்னொருத்தன் போடுறான். 3 பேர் போயிட்டு, உன் ஓட்ட ஏற்கனவே போட்டாச்சு கிளம்புன்னு சொன்னாங்களே. அது மாரி தான் மாறுது. நாம ஒரு ஆள் வெற்றி பெறணும்னு ஒட்டுமொத்த மக்களும் நினைச்சாங்கன்னா, அந்த வெற்றி பறிக்கப்படுது. வேற ஆளுக்கு மாறுது. இது காலங்காலமா தேர்தலா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி? தேர்தல் ஆணைய நடவடிக்கை இருக்காது. மக்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்ப வந்த வண்ணம் இருக்கதான் செய்யுது. நீங்க பல்வேறு ஆதாரங்களோட தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும், கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.